கோவையில் பிரதமர் இன்னும் சில நிமிடங்களில் ரோட் ஷோவை தொடங்க இருக்கிறார். இரண்டு புறங்களிலும் பாஜகவினர் பொதுமக்கள் பிரதமரை வரவேற்க இருக்கிறாங்க. தேர்தலில் குறிப்பாக சூறாவளி சுற்றுப்பயணங்களின் போது பிரதமர் இத்தகைய ரோட் ஷோக்களை நிகழ்த்தி இருக்கிறார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா தேர்தல் காலகட்டங்களில் இறுதியான அதாவது இந்த லாஸ்ட் பிரச்சாரத்தின் போது தொடர்ச்சியாக பிரதமருடைய ரோட் ஷோக்கள் அமைந்திருக்கிறது. பிரச்சார பொதுக்கூட்டங்கள் ஒரு வகையிலான ஸ்டைல் அப்படின்னா இந்த ரோட் ஷோக்கள் நேரடியாக இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு பார்க்குறாங்க. இதை 2014 பிரதமர் தொடர்ந்து செய்து வருகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா கர்நாடகா அதே போல் ராஜஸ்தான் போன்ற மாநில தேர்தல்களிலேயே 12க்கும் மேற்பட்ட ரோட் ஷோக்களை நிகழ்த்தி இருக்கிறார்ன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை கோவையில் பிரதமருடைய ரோட் ஷோவானது கோவையை பாஜக குறிவைக்கிறதான்ற கேள்வி ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்களும் இணைகிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் நம்மோடு தொடர்ந்து இணைந்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய ராஜகம்பீரன் அவர்களும். திரு கலை, பாஜகவுடைய பேஸ் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, கோவை இதெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே உங்களுக்கு முன்னாடி எம்பிஸ் வந்திருக்காங்க. இப்போ பிரதமர் கோவையை டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னா மற்ற இடங்கள்லாம் போனாலும் கூட கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணுறாங்க. இன்னொன்று சவுத் பார்க்குறோம். கோவையில் யார் வேட்பாளராக நிற்பாங்கன்றது ஓரளவு யூகிக்க முடியுதா? யாரை வேணா அவங்க நிறுத்தட்டுங்க, அதுக்கு யூகம் நமக்கு இல்ல. பாஜக மாநில தலைவர் கோயம்புத்தூர் நிக்க போறாரு, களத்தை தயார் பண்றாங்க, பிரதமரே வர்றாருன்றாங்க. நாளைக்கு சேலம் போறாரு, அப்ப சேலத்தில் அவங்க யார் நிறுத்த போறாங்க? அப்படிலாம் அவர் தென் மாநிலங்களில் அவர் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. முதல் கட்ட தேர்தல் நடக்கிற வரைக்கும் இது பெரும்பகுதி நடக்குது. அதனால் அவர் தென் மாநிலங்களில் தான் கவனம் செலுத்துறாரு. ஏன்னா இங்கே தான் வீக்கு, பாஜக ரொம்ப பின்தங்கி இருக்கிறது இந்த பகுதியில். அதனால் அவர் முழுக்க தென் மாநிலங்களில் கவனம் செலுத்துகிறார். 4-5 மாநிலங்களில் தான் அவர் திரும்ப சுற்றுப்பயணம் செஞ்சுட்டே இருக்கார். நேற்று ஆந்திராவில் இருந்தார், இன்றைக்கி இங்கே வந்திருக்கார், இன்றைக்கி 2-3 நாள் இங்கே இருக்கிறாரு. கர்நாடகா, திரும்ப அவங்க பாஜகவுக்கு பலமான தொகுதின்னா கன்னியாகுமரி சொல்லலாம். அங்கே பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் போட்டி. அது 3ஆவது இடத்துல அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சப்போர்ட்டில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே எப்பயுமே அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல பாஜக வேணால் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். பொன்னார் ஒரு தடவை ஜெயிச்சாருங்கிறது சொல்லலாம். ஆனால் மற்ற இடத்துல கோவையில் அவங்களுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங் ஹோல்டு கிடையாதுங்க. கோவையில் அதிமுக கோட்டை, அந்த பகுதி ஃபுல்லாக இல்லை. கடந்த முறை பாருங்கள், அதிமுக பாஜக கூட்டணி இருந்தப்பவே யார் ஜெயிச்சா? கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாங்கல்ல. எங்கே? 19 தேர்தலில். அது 19 தேர்தலில் ஒரு வித்தியாசமான தேர்தல், விதிவிலக்கு. 2019 பாஜகவுக்கு இருந்த எதிர்ப்பலை எல்லாரையும் அடித்து சாடிச்சிச்சு, அதிமுக அடித்து வீழ்த்திடுச்சு. அது வேறு விஷயம். அதை வச்சு நீங்கள் கணக்கெடுக்க முடியாது. அதுக்கு பின்னாடி நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகள்லையும் அதிமுக அமோக வெற்றி பெற்றுச்சே, அதே கோவை மாவட்டத்தில். அதெல்லாம் நீங்கள் 2019 ஒரு கணக்கில் எடுத்துக்கிற முடியாத தேர்தல். அது பாஜகவுக்கு எதிர்ப்பலை தமிழகம் முழுவதும் வீசிய காலம். அது இப்போ அந்த எதிர்ப்பலை அந்த அளவுக்கு இல்லைங்கிற நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆதரவுகளை ஒன்றும் அடிக்கலை, அதே நம்ம ஏற்றுக்கிறோம். பாஜகவுக்கு ஆதரவாக ஒன்றும் அலை அடிக்கிற மாதிரி. பிரதமருடைய வாகனமானது விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவதை நம்ம பார்க்கிறோம். பிரதமருடைய கான்வாய் வாகனம் வருகிறது. இப்போது விமான நிலையத்தில் இருந்து சாய்பாபா காலனியை நோக்கி அவருடைய வாகனம் விரைவாக செல்ல இருக்கிறது. அங்கிருந்து தான் இந்த திட்டமிட்ட இந்த ரோட் ஷோவானது தொடங்க இருக்கிறது. ஸோ இங்கே 2.5 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரம் வரை ஆகலாம் அப்படின்றாங்க. அதாவது 1 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரதமர் அந்த வரவேற்பு இதெல்லாம் பார்த்து கையசைத்து செல்லக்கூடியவர் அப்படின்றப்போ 2 மணி நேரம், அதாவது 7 மணி வரை கூட ஆகலாம் அப்படின்றாங்க. ஸோ பிரதமரை வரவேற்க தயாராக பாஜக தொண்டர்கள் 2 புறமும் இருப்பதை பார்க்க முடிகிறது. பிரதமருடைய வாகனமானது இப்போது கோவையில் அவர் விமான நிலையத்திலிருந்து கிளம்பி இருக்கிறது. காட்சிகள் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.